பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நேரம் கம்மியாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்க, நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடி நாம் வசனத்துக்கு நிறைய கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை அம்மா. தேங்க்யூ ஜீசஸ். என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை அம்மா, எல்லாமே இயேசுதான் அம்மா. என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை அம்மா, எல்லாமே இயேசுதான் அம்மா. ஞானியை நான் இருந்தாலோ பசுமன் நான் கொடுப்பேனே. ஞானியை நான் இருந்தாலோ பொன்னும் வெள்ளி நான் கொடுப்பேனே. வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு, வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு, என்னில் ஒன்றும் இல்லை அம்மா, எல்லாமே இயேசுதான் அம்மா. என்னை கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை தந்துவிட்டேன் எந்தன் இயேசையா. என்னை கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை தந்துவிட்டேன் எந்தன் இயேசையா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோட பேசுங்க, மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க ஹல்லேலூயா. நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மேடை நாகரிகமாக பேச முடியாது, அதனால் வேகமாக புரிகிற மாதிரி பேசிட்டு கர்த்தர் சித்தம்னா அது நம்மளோட இடைபெறும் நான் விசுவாசிக்கிறேன். இதனால் நாம் கொண்டாடிட்டு இருக்கிற ஆராதனை, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நாம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் எப்படிப்பட்ட கிறிஸ்மஸாக இருக்கும் அப்படின்னு நான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 வகையான கிறிஸ்மஸ் வேதத்துலேருந்து எனக்கு கண்ணில் படிச்சு. அதாவது மரியாள் கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்மஸ், மார்த்தாள் கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்மஸ். நான் சொல்கிறது விளங்கி இருக்கும் இல்லையா? இப்போ நாம் கொண்டாடிட்டு இருக்க கிறிஸ்மஸ் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்துக்குவோம். ஏன்னா ஒருவேளை மரியாளும் மார்த்தாளும் கிறிஸ்மஸ் கொண்டாடினா எப்படி இருக்கும், அப்போ ஏசப்பா நடுவில் இருந்தாருன்னா எப்படி அதை கவனிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் கொண்டாடிட்டு இருக்கிறது எந்த வகையான கிறிஸ்மஸாக இருக்கும் அப்படின்னு நம்மளை நிதானித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுல 1:9 வசனம், 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமா, இந்த திடீர்னு ஒளி வார்த்தை வருகிறது. இந்த இடத்துல உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னு வருது. வார்த்தை எப்படி ஒளியாய் மாறிச்சுன்னு அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்தோம்ன்றா தெரியும். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாக இருந்தது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் ஒளியாய் மாறுது இல்லையா? அந்த ஒளி எந்த ஒளியாம்? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு நாம் பிரகாசமாக இருந்தோம்னா அந்த ஒளியே இந்த மெய்யான ஒளி. இப்போ நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தெய்வம், ஒளியாகிய அந்த தெய்வம் நம்ம வாழ்க்கையில் இருந்தார்னா அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர். இங்கே அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறவர், அவர்களை பிரகாசமாய் மாற்றுகிறவர் தான் அந்த ஒளி. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நாம் பிரகாசமாக இருந்தோம்னா அந்த ஒளியே மெய்யான ஒளி. அதை நான் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், அந்த வார்த்தை எனக்குள்ளதுக்கப்புறம் நாம் இன்னும் பிரகாசிக்கலை அப்படின்னா அந்த ஒளியே மெய்யான ஒளி சொல்ல முடியாது. அப்போ நாம் ஏற்றுக்கொண்ட அந்த ஒளியை நாம் ஒன்று சரியாக ஏற்றுக்கொண்டிருக்கணும், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒளியாக இருந்திருக்கும். என் கூட இருக்கிறீங்களா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றுகிறவர். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒரு தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், அந்த வார்த்தை எந்த வார்த்தை? தெய்வமாகிய அந்த வார்த்தை மாம்சமாகி அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர்களாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை மாம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தை த வேர்டு, மாம்சம் ஃப்ளஷ். அதை ஃப்ளஷ்னு பார்க்க முடியாது, இட்ஸ் அன் ஆக்ஷன். வார்த்தை ஒரு குழந்தையாய் உருவெடுத்து இங்கே வந்துச்சு, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் நடக்கிறது. வார்த்தை செயலாக மாறி அது நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்குது. வார்த்தை ஆற்றலாக மாறி நமக்குள்ளே இன்னைக்கு ஆவியானவராய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆண்டவருடைய காரியத்தை நம்ம எதை செஞ்சாலும், நம்ம வாழ்க்கையில் எதை பார்த்தாலும்
நம்ம செய்கிற எந்த செயலாக இருந்தாலும், எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி, என்ன ஒரு விஷயமா ஆண்டவரை சார்ந்து இருந்தாலும் அது வார்த்தை செயலாக மாறி இருக்கணும். அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி இருக்கணும். அதாவது பேட்டர்ன். ஆண்டவருடைய வார்த்தை அது இன்னைக்கு செயலாய் மாறி நான் அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறேன், அந்த வார்த்தை என்னை சில முடிவுகளை எடுக்க வைக்குது. நான் ஒரு ஓடிக்கொண்டிருக்கிறேன், அந்த வார்த்தை என்னை ஓட செய்கிறது. எப்படி? அப்போ அந்த வார்த்தை ஆக்ஷனாய் மாறு. இந்த வார்த்தை அப்படியே மாம்சத்தில் ஆக்ஷனாய் மாறுகிறது. அப்போ நீங்களும் நானும் செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நாம் அதை கவனித்து பார்க்கணும். நான் செய்து கொண்டிருக்கிற ஆக்டிவிட்டி அந்த வார்த்தையிலிருந்து தான் வந்ததா அப்படின்னா அந்த வார்த்தை மாம்சமாகி நான் செய்து கொண்டிருக்கிறேன். சில நேரம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கனால என்ன செய்யும், இந்த மாம்சம் வார்த்தையாகி மாறிடும். இந்த ஆக்டிவிட்டீஸ் வேர்டாக மாறிடும். அந்த நம்மளுடைய செயல்பாடுகள் வார்த்தையாக மாறிவிடும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் திட்டங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாகிய அந்த வெளிச்சம் வந்து என்னை பிரகாசித்த பின்பு நான் செய்கிற எல்லா விஷயங்களும் வார்த்தை மாம்சமாய் மாறணும். வார்த்தை ஆக்ஷனாக மாறணும். என்னுடைய ஆக்ஷன் வார்த்தையாக மாறிடக்கூடாது. அப்போ எல்லா விஷயத்திலையும் நாம் அந்த வார்த்தையை பின்னணியாக வைத்து, அந்த தெய்வமாகிய வார்த்தையை பின்னணியத்தில் வைத்து, அதன் மூலமாக எடுக்கிற எல்லா முடிவுகள், திட்டங்கள், தீர்மானங்கள், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஆண்டவர் நம்மளோட கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பி வழி நடத்தி கொண்டு நம்மோடு வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா! சரி, வேகமாக நம்ம முடிச்சிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் உங்களுக்காக நானே வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் அவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசித்தது. இப்போ நம்ம பொதுவாக எல்லா கிறிஸ்மஸ் நாட்களிலையும் இந்த வசனம் வாசிக்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆமாம் தானே? கேட்காதவங்க மட்டும் கை தூக்குங்களேன். இந்த வசனம் நாங்கள் கேட்டது கிடையாது இது வரைக்கும். சரி, கேட்டவங்க மட்டும் கை தூக்குங்களேன். இது ஒரு மாதிரியான கூட்டமாக இருக்கும் போலையே. ரெண்டுக்குமே அமைதியாக இருந்தீங்கன்னா சரி, ஓகே. ஆனால் இது உண்மையிலுமே கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தை தானா அப்படின்னு பார்த்தோம்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் மேலே வெளிச்சம் உதித்தது. இது அந்த கிறிஸ்மஸ் நாளில் ஏசு கிறிஸ்து பிறந்தார் நம்புகிற இந்த நாளில் இது நடந்துச்சா அப்படின்னா இல்லை. இதை நம்ம அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வருவோம். அதுக்கு பேர் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. அது ஒரே விஷயத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறனால அதுதான் நம்பிடுவோம். அதனால் நம்ம வந்து ஒத்து கவனிச்சோம்னா அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு தெரியாது. பிறந்த அன்னைக்கு எல்லார் மேலேயும் உதிச்சாரா? இல்லை. இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்களா? இல்லை. அது கலிலேயாவில் அவர் வளர்ந்து பெருசான அப்புறம் மினிஸ்ட்ரிக்கு நடக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு வசனம். அன்னைக்கு யாருக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. திரளான தூதர்கள் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஏசப்பா வரும்போது எல்லாருக்கும் உதிச்சிச்சா? இல்லை. அவரை தேடித்தான் போனாங்க. அது மாதிரி சில காரியங்களை நீங்களும் நான் உற்று நோக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஹல்லேலூயா! நாம் இந்த நாளில் பண்ணி கொண்டிருக்கிற இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே ஆண்டவர் நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தார்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். மார்த்தாளுடைய ஒரு கொண்டாட்டமா இல்லை ஒரு மரியாளுடைய கொண்டாட்டமா? சரி, நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். இது இட்ஸ் அ பிகினிங். அதாவது இது நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் தட்ஸ் அ பிகினிங், ஒரு ப்ராசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளை கொண்டாட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் தட் இஸ் அ ப்ராசஸ், தட்ஸ் அ பிகினிங். அதுலேயே நம்ம எல்லாத்தையும் கொண்டாடி முடிக்கிற ஒரு காரியம் இல்லை. நாம் தினம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு மாதத்தில் நீங்களும் நானும் எடுத்த பிரயாசம் வருஷம் முழுசுமாக எடுக்க வேண்டிய ஒரு பிரயாசம். இந்த கொண்டாட்டம் வருஷம் முழுசுமாக பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிறந்தார், சந்தோஷம். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? நாம் அப்படி கிளர்ச்சி அடைஞ்சிட்டு போகிறதில்லை. ஒரு சில உணர்ச்சி வசப்பட்டு போகிறதில்லை. ஏசப்பா வந்தார்னு நீங்கள் நானும் எதுக்கு சந்தோஷப்படணும்? பாவத்தில் இருக்கவங்கள அவர் மீட்கிறதுக்காக வந்தார். ஆனால் மீட்கல அன்னைக்கு. ஆனால் இந்த நாள் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படியே தொடர்ந்து வரும்பொழுது மீட்க ஆரம்பித்தார். அப்போ நாம் தினம் கொண்டாடணும். தெர் இஸ் அ பர்பஸ். நீங்களும் நானும் பிகினிங், அந்த ப்ராசஸை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பர்பஸை கொண்டாடணும் அப்படின்னா அது நீங்கள் நானும் கொண்டாட முடியாது. அது நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் பிறந்த நோக்கத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்னா இல்லை, நம்மளை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கார். அப்போ இந்த கிறிஸ்மஸ் எப்படி இருக்கணும்னா 2 விதமாக இருக்கணும். அதாவது ஒரு குழந்தை பிறக்குது நம்ம வீட்டில். புதுசாக இது வரைக்கும் கடந்த 3 வருஷமாக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோங்கிற கை தூக்குங்க. கடந்த 3 வருஷமாக இல்லை, கடந்த 2 வருஷமாக தான் என் வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். 3 வருஷத்துக்கு மேலே கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கோங்கிறவங்க உங்கள் கைகள் நல்லா உயரட்டுமே. சரி, உயராத கரங்களுக்கு ஸ்தோத்திரம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்போ நம்ம தொடர்ந்து 3 வயசு நான் ஏன் கேட்டேன்னா, ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது மினி ஒரு 3 வயசு ஆகுமா. 3 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு முடிவெடுக்க தெரியாது. புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க கொண்டாடுற கிறிஸ்மஸ் இப்படி இருந்துச்சுன்னா நல்லது.
ஆனால் காலங்காலமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஓடிட்டு இருக்கும்போது என்னுடைய கிறிஸ்மஸ் இதிலும் மேலாக இருந்தால் இன்னும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நம்புவீங்க, நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், என்ன நடக்குது? இந்த 3 வயசு கிறிஸ்மஸ் என்னன்னு சொன்னேன்னா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம gift வாங்கிட்டு போவோம். இப்போது எப்படிப்பட்ட gift எடுப்போம்? அந்த குழந்தைய ஒரு வார்த்தை நம்ம கேட்க மாட்டோம். கேட்பீங்களா? அது கேட்டாலும் புரியாது. அப்போ கொஞ்சம் பேர் அவங்க பிள்ளைக்கு நகை வாங்குவாங்க. சரி, நான்லாம் ரொம்ப தீவிரமாக யோசிச்சு டயப்பர் வாங்கிட்டு போவேன். ரெகுலராக நம்ம தான் யூஸ் பண்ணணும்னு, பிரயோஜனப்படணும் நான் வாங்குறது. சில நேரம் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன தேவைன்னு அதை வாங்கி கொடுத்துருவோம். இல்லை, அதாவது குழந்தை இருக்கும், ஆனால் குழந்தைய வச்சு நம்ம வேலையை நடத்திக்கிட்டு இருப்போம். உண்மைதானே? எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஒத்துக்கொள்கிறவங்க சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம், குழந்தை இருக்கும், ஆனால் குழந்தை இருக்கும், ஆனால் நம்ம வேலையை தான் நடந்துகிட்டு இருக்கும். அன்றைக்கி பார்ட்டி வைப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வைக்கிற பார்ட்டி பிள்ளைக்கு தர முடியாது. பிள்ளை பேசாமல் இருக்கும், ஆனால் பிள்ளை பேரை சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். தப்பே கிடையாது. முதல் 3 வருஷம் தப்பே கிடையாது. ஒரு 4 வயசு ஆனதுக்கப்புறம் பிள்ளைக்கு கொஞ்சம் பேச தெரியும். அவனுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். அப்போ நாம் ஒரு சில விஷயத்தை செய்யும்போது அவனை கேட்குறதோ இல்லை அவளை கேட்குறது நல்லது. நான் புரியுதுங்களா? தம்பி உனக்கு என்னடா பிடிக்கும், என்ன கலர்டா பிடிக்கும், கேட்குறது நல்லது. ஏன்னா இப்போ அவனும் அதில் சம்மந்தப்படுறான். ஒரு 4 வயசுக்கு மேலே, ஒரு 5 வயசுக்கு மேலே சந்தோஷப்படுறான். ஒரு 10 வயசுக்கு மேலே அவன் என்ன கேட்குறானோ அதை தான் கொடுக்கணும். வேணான்றுவான். நம்ம எல்லாம் வாங்கிட்டு போவோம், ஒதுக்கி வச்சுருவான். இன்னும் கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பையன் மாதிரிலாம் ஆகிட்டானா, எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்கிறேன், கண்டது பைசாவை கொடுங்க நான் பார்த்துக்கிறேம்மா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? we are also celebrating the birthday. we are also celebrating the birthday. ஆனால் ஒரு குழந்தையுடைய பர்த்டே நாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நாட் தட். ஒருவேளை அந்த குழந்தை முழிச்சு பார்த்துட்டு, ஏய் என்னம்மா பண்ணுறீங்க, எனக்கு எங்கப்பா அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட கொடுக்க என்ன இருக்குது நம்மகிட்ட? இன்றைக்கி பிரதர் சொன்னார், தங்கம் வெள்ளியெல்லாம் நமக்கு தேவைகள் இருக்குது, அதனால் கொடுக்குறோம். அவர்கிட்ட ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன கொடுத்தா அந்த குழந்தை சந்தோஷப்படும்? அங்கிள் போன வாரம் காணிக்கை எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அதாவது நகையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி வர வாரத்தில் வெறுங்கையாக வரக்கூடாதுனார். எனக்கு பக்குனுச்சு. திருப்பி அடுத்த ரவுண்டா அப்படின்னு, வெறுமனை வரக்கூடாது, ஆத்துமாக்களோட வரும்னார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது வெறுங்கையாக வரக்கூடாது, ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரணும். கைகள் தட்டி சந்தோஷமாக ஒரு உற்சாகப்படுத்தலாமா? ஏன்னா அங்கிள் நினச்சிட்டாரு ஒருவேளை அதில் ஓரளவு தேறி இருக்கும், இனி அடுத்த வாரத்தில் நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அதை திறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் திருப்பி கர்த்தர் சோத்திரம். அப்போது என்ன நடந்துச்சிங்க? அந்த குழந்தையை நம்ம கேட்கும் பொழுது குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியும். இப்போ 2 விஷயத்தை நான் சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். இந்த நாளில் நாம் கொண்டாடிக்கிட்ட இதை கொண்டாட்டமாக நினைக்க வேண்டாம். நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா வேலையும் ஆண்டவருடைய நாமத்தை முன்வைத்து நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா விஷயமும் கொண்டாட்டம் மாத்திரம் இல்லாது, ஊழியமாக இருக்கட்டும், அவர் நாமத்தினால் நீங்கள் எடுக்கிற திட்டம் தீர்மானம் எதுவாக இருக்கட்டும், அது 2 விஷயத்தில் அடங்கும். ஒன்று, இது பிரஸ்தாபமா இல்லை பிரசித்தப்படுத்தவா? ஹல்லேலூயா. இது 2மே வேணும். 80-20 பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. அதிகமாக எது இருக்கணுமோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட், அதிகமாக இருக்க வேண்டியது அதிகமாகவும் கொஞ்சமாக இருக்கிறத கொஞ்சமாகவும் வைக்கும் பொழுது அது பேலன்ஸாக போகும். நம்ம வேகமாக படிக்கலாம். எனக்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். Praise the Lord. Hallelujah. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த பிரஸ்தாபம் என்றால் என்ன? பிரஸ்தாபம், பிரஸ்தாபம்னா என்ன? இப்போதான் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. பிரஸ்தாபம் உயர்த்துறது, ஆண்டவரை உயர்த்துறது, ஆண்டவரை மேன்மைப்படுத்துறது இல்லையா? எல்லாரும் கூடி நின்று ஆண்டவரை துதிக்கிறது, துதித்து பிரஸ்தாபப்படுத்துறது. இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 நாளாகமம் 16:8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். இப்போ நாமெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறது, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். நாம செய்ய வேண்டியது, அதாவது நாம் செய்து கொண்டிருக்கிற காரியமும் செய்ய வேண்டிய காரியமும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. பிரஸ்தாபப்படுத்துங்கள், பிரசித்தப்படுத்துங்கள். இப்போ நாம் எதில் அதிகமான கவனத்தை தரோம் அப்படிங்கிறதுல தான் நாம் எந்த வகையான கொண்டாட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டமா இல்லை பிரசித்தப்படுத்துகிற கூட்டமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, எது பிரசித்தம்? பிரசித்தப்படுத்துவதுனா என்ன?
வசனத்தின் கீழே போயிடுவோம். மத்தேயு 9:30 வசனம். மத்தேயு 9. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. போய் வாய் திறக்கக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அவர்களோ புறப்பட்டு போய் அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன? ஒருவரும் அறியக்கூடாது, இங்கே தேசமெங்கும் அறிவிக்கிறார்கள். ஒருவரும் அறியக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவர் போய் தேசமெங்கும் அறிவித்தார்கள். இதுதான் பிரசித்தம். பிரஸ்தாபம் நாம் கூடி ஆராதிப்பது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவரை உயர்த்துவது பிரஸ்தாபம். பிரசித்தம் நாம் வெளியில் போய் ஆண்டவரை வெளியில் பறைசாற்றுவது, வெளியில் மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்துவது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால் பிரதர் அழகாக சொன்னார், ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாயிட்டு நீ போயிட்டு அப்படியே அடங்காப்பிடாரியா இருன்னு விடாமல் அவர் நேராக போய் சர்ச்சில் போய் அங்கே இருக்க பாஸ்டரை பார்த்து அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறவர் தெரியும். சரி, ஏசு கிறிஸ்து சொன்னார். அவன் கேட்டானா? இல்லை. எங்கே? அவன் நேராக ஊர் பக்கமாக போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான், என்னை சுரமாக்கிட்டாங்க. இந்த குருடன் என்ன செஞ்சான்? ஊர் ஃபுல்லாக போய் பிரசித்தப்படுத்திட்டான். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுடைய என்னுடைய கொண்டாட்டம் பிரஸ்தாபத்தோடு மாத்திரமல்ல, நாம் பிரசித்தப்படுத்துவதற்கும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. சரி, நாமலாம் அப்படிலாம் பண்ணலையானா பிரைஸ் காட். இந்த தடவை ஆண்டுடைய கிருபையில் அரௌண்டு 200 பேருக்கு மேலே நாம் ஆண்டவரை அறிவித்திருக்கிறோம், பிரசித்தப்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப இடத்துல போய் நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் ஆனால் வர நாட்கள் இன்னமும் அதிகமாகும். ஆமாம், எல்லா இடத்துலையும் நம்ம அந்த பிக்சர்லாம் பார்த்தோம்னா நம்ம ஆளுங்க தான் அதிகமாக இருப்பாங்க. நோ, வர நாட்கள் அது இருக்கவே கூடாது. டிவைட் நம்ம அவங்கவுங்க ஆண்டவர் கொடுக்குற காரியத்தில் தனியாக போய் பிரசித்தப்படுத்த ஆண்டவங்களெல்லாம் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமாம், குரூப்பாக போய் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அப்போ எடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 1:42 வசனம். மார்க் 1:42 நம்ம முடிச்சிருவோம். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவர்களை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சுகமாக்கணும்னு அவன் என்ன சொன்னார்? வெளியில் போய் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். கண்டிப்பாக கட்டளையிட்டு சொன்னார். ஆனாலும் பரவாயில்ல, நீ நேராக சர்ச்சுக்கு போய் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொன்னார். நீ போய் ஆசாரியனுக்கு காட்டி அவர் சொன்ன சாட்சிகளெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். சரி, இந்த குஷ்டரோகி அதன்படி செய்தானா அப்படின்னு பார்த்தோம்னா 45 வாசிங்க. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னோட கூட இருக்கவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசப்பா சொன்னா கேட்கணுமா கூடாதா? கட்டாயமாக கேட்கணும். ஆனால் இந்த குஷ்டரோகி கேட்டானா இல்லையா? கட்டளையிட்டு சொன்னார், முன்னாடி இருக்கவன்ட்ட எச்சரித்து சொன்னார். இந்த 2 பேரும் கேட்கல. இந்த 2 பேரையும் சொன்னார் வெளியில் போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். இந்த 2 பேரும் வெளியில் போய் சொன்னார். இந்த 2வது ஆள்கிட்ட வெளியில் போய் சொல்லக்கூடாது, நேராக போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பின்னு சொன்னார். இவன் காண்பிச்சிருக்கணுமா இல்லையா? அப்படி காண்பிக்கலன்னா ஏசப்பா கோச்சிருக்கணுமா இல்லையா? என் கூட இருக்கவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஏசப்பா சொன்னால் கேட்கணும். ஆனால் இதில் நான் எப்படி பார்த்தேன்னா, அதாவது இவன் எப்படி தீவிரமாக இருந்திருக்கானா, நிச்சயமாக இதை முடிச்சுட்டு அவன் போயிருப்பான். ஏன்னா ஏசப்பாவை மதிக்கிறவன், அதனால தான் போய் மற்றவன்கிட்ட சொல்கிறான். ஆனால் அவனுடைய ப்ரையாரிட்டி இந்த இடத்துல எதுவாய் மாறுகிறது? ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு முன்பாக அவரை பிரசித்தப்படுத்த தொடங்கினான். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஆண்டவரை எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பிரசித்தப்படுத்த முடியுதோ அதை முதலில் நீங்களும் நானும் செய்ய கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. பிரஸ்தாபப்படுத்துவது 2வது இருந்தால் தப்பு இல்லை. நீ எந்த ஸ்தானத்திலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை நான் சர்ச்சுக்கு போகிறேன், அதனால் உன்னை என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஒரு சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை, நான் சர்ச்சுக்கு போகிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், அதனால் உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. முதல்ல அவனை அட்டென்ட் பண்ணுங்க, ஆண்டவரை பிரசித்தம் பண்ணுங்க. சர்ச் வில் ஹேப்பன் எவ்ரி வீக், வி ஹவ் எவ்ரி சர்வீசஸ். அல்லேலூயா. சாட்சி ரொம்ப முக்கியம், பிரசித்தம் பண்ண வேண்டியது முக்கியம். இதனால் என்ன நடக்கிறது? நாம் எல்லா காரியத்தையும் சரியாக செய்துவிட்டு வெளியில் சாட்சியை விடுறதுனால நம்ம வேறு மாதிரி நம்மளை அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி முக்கியம். நான் ஒரு ப்ரோக்ராம் போனேன்னா கரெக்ட் டைமுக்கு ஆரம்பித்து கரெக்ட் டைமுக்கு முடிக்கணும். ஆண்டவரை நான் பிரசித்தம் பண்ணுறேன். அல்லேலூயா. நான் ஆண்டோடைய காரியத்தை தான் பண்ணுறேன்னு ஐ ஷுட் நாட் கிராஸ் மை லிமிட். ஏன்னா என்னை பார்க்குறவன் முதல்ல என்னை தான் பார்ப்பான், அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை பார்ப்பான். அதனால் நீயும் நானும் ஆண்டவரை தாங்கி செல்கிறவர், அவரை பிரசித்தப்படுத்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னோட கூட இருக்கவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா.
வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வந்து அவரை பிரஸ்தாபப்படுத்துறதை காட்டிலும் நீங்கள் பிரசித்தப்படுத்துவதில் கவனமாக இருக்கணும். உன்னை எப்படி நீ ஆண்டவரை வெளிக்காட்டுகிறாய் என்பது அதிக முக்கியம். ஆண்டவரை உயர்த்தி காட்டுவதை காட்டிலும் நீ வெளிக்காட்டுவது ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவு ஆண்டவரை உன்னதமாய் ஆராதித்து கொண்டிருக்கிறாய், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, எவ்வளோ நேரம் ஆராதிக்கிற, அதெல்லாம் உலகம் பார்க்கறது இல்லை. நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் உன்னை வெளிக்காட்டும் பொழுது உன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. என் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். இட்ஸ் நாட் அபவுட் நான் அவரை ப்ரைஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நான் அவரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் 80% ஹவு டு ப்ரெசென்ட் காட் அவுட் சைடு. எப்படி பிரசித்தப்படுத்தணும். இந்த குஷ்டரோகி என்ன பண்ணா, நேராக வெளியில் போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டான். இதனால் என்ன நடந்துச்சு? அடுத்த வருஷம் அந்த 45 கடைசி வந்துருங்க, 45 கடைசி. வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஒருவேளை இவன் நேராக ஆசாரியத்தில் போய் காட்டிட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிருந்தானா, எத்திசையிலிருந்து ஜனங்கள் அந்த நாளிலே அந்த இடத்துல வந்திருக்க முடியாது. ஒரு குஷ்டரோகி சொஸ்தமாயிட்டான், நம்ம எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனக்கூட்டம் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு ஆண்டவர் சில வகையான அழைப்பை வச்சிருக்காரு. சகோதரர்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, உங்களுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இல்லை சகோதரா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், வர முடியாது. நோ, டோன்ட் டெல் தட் ஒன். ஆண்டவர் பார்த்தா எதை சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறத முன்னாடி வைக்கணும். அந்த குழந்தைக்கு எது தேவை, எது பிடிக்கும்னு தெரிஞ்சோம்னா we will give that gift. இல்லைன்னா எனக்கு பிடிச்சதை நான் கொடுப்பேன். எனக்கு பிடிச்சதை கொடுக்கறதுக்கு குழந்தைக்கு வேண்டாம். குழந்தைக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்தறிங்கள். இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவர் சந்தோஷப்படுவாரா? அனலைஸ் இட், அனலைஸ் இட். இல்லை நான் எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கேன், நோ, இனஃப், அனலைஸ் இட். என்னுடைய சாட்சி முக்கியம், நம்முடைய சபையுடைய சாட்சி முக்கியம். நமக்கு தாங்கி செல்கிற பேர் வந்து ஜஸ்ட் நாட் ஏஆர்சி இல்லை. என்னை கேட்பாங்க, நீ எந்த சர்ச்சு? ஆர்சியா? இல்லைங்க. சிஎஸ்சியா? இல்லைங்க. ஏஜியா? இல்லைங்க. அப்போ நீங்கள் யார்? எனக்கு அப்படியே சரி அங்கிள் ஃபோன் பண்ணி கேட்டுருவோம், நம்ம யார் அங்கிள் அப்படின்னு. நான் அப்படி சொன்னேன், இல்லைங்க ஏஜுக்கும் அந்த பென்டிகாஸ்டுக்கும் நடுவில் இல்லைங்க அப்படின்னு. அது என்னது அது எனக்கு தெரியலைங்க. ஐயோ, நான் வந்துட்டு பானகின், நான் வந்து சர்ச்சுக்கு என்ன பேரோ அதுதான் எனக்கு அது என்னெல்லாம் சொல்ல தெரியல. அதனால் நம்ம தாங்கி சீல்ற அது வந்து ஜஸ்ட் நாட் ஏஆர்சி. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த சபைங்கிறது ஆண்டரோட சம்மந்தப்பட்டது. அப்போ வேர் கேரி காட் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரெசன்டேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். நான் அப்படியே சில நேரம் இப்போ கொஞ்ச நாள் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லைங்க அந்த ஏஜுக்கும் சிஎஸ்சிக்கும் நடுவில் இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்கள் அப்படின்னு நான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக கலராக வந்துட்டு இருக்குமே, முன்னாடி வந்து கொஞ்சம் வெயிட்டாக போயிட்டுருப்போம். என்ன சொல்லுன்னு தெரியல. இப்போ வி ஆர் கேரிங் சம்திங், ரைட்? வி ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல். இந்த நாளில் கூட ஆண்டவரை பிரசித்தப்படுத்துறது எப்படி, ஆண்டவரை வெளிக்கெடுத்துறது எப்படி, ஆண்டவரை பற்றி மற்ற சொல்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயத்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய கொண்டாட்டம் மரியாளுடைய கொண்டாட்டமாய் மாறும். இல்லை வேறு ஃபோக்கஸிங் இல்லைங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோன்ட்டு வெளியில் இருக்க விஷயத்தில் நாம் கவனத்தை கொடுக்கல அப்படின்னா நாம் வந்து மார்த்தாளுடைய கொண்டாட்டத்தில் மாட்டிக்குவோம். அதனால் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு வரும் பொழுது, இதே கிறிஸ்மஸ் நாளில் இப்போது ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு பனியாஸ் கேம்பில் இருந்து. அப்போது நம்ம அந்த விஷயத்தை அவள் போய் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து தப்பு இல்லைங்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார் இல்லையா? ஒரு நேரம் வரவே முடியலன்னா தப்பு இல்லை, ஆண்டவர் சந்தோஷப்படுவார் இல்லையா? இல்லைனா நமக்கு சில ஆட்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நம்ம தான் மற்றவங்களை சொல்லிக்கணும். நாம் ஆண்டவரை பிரசித்தப்படுத்துகிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? குஷ்டரோகிக்கு இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், நேராக போய் ஆசாரிய இடத்துல உன்னை காண்பி, இதை குறித்து யார் இடத்துலையும் அறிவிக்காதே. ஆனால் அவன் போய் எல்லா இடத்துலையும் பிரசித்தம் பண்ணிவிட்டு திருப்பி போய் ஆசனத்தை தன்னை காட்டினான். அதனால் சேஞ்ச் யுவர் ப்ரையாரிட்டி விச் இஸ் க்ளோரி டு காட். அவர் எதை விரும்புவார், எதை அவர் ரொம்ப என்னை மெச்சுக்கொள்வார் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. ஆண்டவர் வர நாட்களில் நம்முடைய கொண்டாட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவார். வரனால நாம் இந்த கொண்டாட்டம் இன்னும் பல மடங்காய் மாறும். வரனால பெருங்கூட்டத்தை இந்த 2 சைட்லையும் நிறைப்பார். நேற்றுக்கு அந்த ஹாலை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போனது நேற்றுக்கு ஸ்க்ரீன் போட்டோம், கர்த்தர் சித்தமான வரனால அந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டு அது ஃபுல்லாக ஆட்களை நமக்காக ஆண்டவர் இந்த தேசத்தில் வச்சிருக்கிறார். அவரை பிரசித்தப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல நீங்களும் நானும் பண்ணுகிற ஆராதனைக்கு ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. 2 வாரத்துக்கு முன்னாடி சபையில் சொன்னாங்க, நம்ம நன்றி அறிதல், நம்ம நன்றி அறிவிக்கிறது அர்த்தமுள்ளதாக இருக்கணுமா. நம்ம சும்மா வாயில் பிரைஸ்லாடு சொல்கிறது, தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் இல்லை. நன்றி அறிதலுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் நடத்துகிற ஆராதனைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் கூடுகிற கூடுகைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் எடுக்கிற பிரயாசத்துக்கு அர்த்தம் உண்டு. அத்தனையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் பிரயாசத்தின் பலனை வருகிற வருஷத்தில் நீங்கள் நானும் காண்போம். அல்லேலூயா. எல்லாருக்கும் வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, சொந்த வேலை இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஓடிட்டுருக்கீங்கல்ல. நான் அதில் கம்மி, நீங்கள் எல்லாத்துலேயும் ஓடிட்டுருக்கீங்களே. அந்த பிரயாசத்துக்கெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லை, வரனால ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை என்னை பார்க்க வைப்பார். எல்லாம் கண்களை மூடி, என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை அம்மா, எல்லாமே இயேசுதானம்மா. என்னை கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை அம்மா,
எல்லாமே இயேசுதானம்மா. என்னை கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவ பலியாக என்னை தந்து விட்டேன் எந்தன் ஏசையா. நல்ல ஆண்டவர், இந்த நேரத்தில் கூட பேசியிருக்கீங்க, மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.